ரிஜிட் பாடி சிமுலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் என் கொடுத்து உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் கீஸ் எனேபிள் பண்ணிடுறேன். ஓகேவா? தென் உங்களுக்கு ரிஜிட் பாடி சிமுலேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் காட்டுறேன். சாரி, ஃப்ரண்ட் வியூவில் ஓகே ஈஸி ஆக்சஸில் கரெக்டாக அந்த ஃப்ளோரில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பிளேன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே ஓகே இந்த மாதிரி ஒரு பிளேன் அண்ட் தென் ஒரு ஸ்பியர். ஓகேவா? சின்ன யூவி ஸ்பியர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் பண்ணிட்டு இந்த ஈஸி. ஓகே ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஓகே இப்போ நான் இந்த ஒரு பிளேனை மட்டும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஆப்ஜெக்டில் வேறு சார் ரிஜிட் பாடியில் ஆட் பேசிவ்னு கொடுத்துருங்க இந்த ஆப்ஜெக்ட். அண்ட் தென் இதையுமே இந்த கியூபியுமே மேக் ஷுர் தட் ரிஜிட் பாடி ஆட் பேசிவ். ஓகேவா? அண்ட் தென் இங்கே வந்துட்டு ஆட் ஆக்டிவ். ஓகேவா? இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹியர் ஓகே இங்கே ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போது நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சர்க்கிள் இருக்குல்ல, சாரி இந்த யூவி ஸ்பியரை வந்துட்டு ஷிஃப்ட் டி, சாரி ஈஸி ஆக்சஸ் அது டூப்ளிகேட் ஆனது மிஸ் ஆயிடுச்சு, சாரி கண்ட்ரோல். ஓகேவா? என் நம்பர் ஆஃப் ஓகேவா இந்த மாதிரி நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிள் அனிமேஷன்ஸ். ஓகேவா? இதுதான் வந்துட்டு இந்த ரிஜிட் பாடி சிமுலேஷன்ஸோட யூஸ். ஓகேவா? இதை வச்சு நம்மளுக்கு உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்துட்டு ஒரு ஹேமர் வந்துட்டு ஹிட் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு செலக்ட் ஆல் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து டெலீட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே அண்ட் தென் ஃப்ரண்ட் வியூவில் ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாரி ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு டாரஸ் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஓகேவா? நம்மளுக்கு வந்துட்டு செயின் மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கு நான் டாரஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த டைமென்ஷன்ஸ் ஓகே அப்படின்னாலும் ஓகே, இல்லையா உங்களுக்கு இங்கே வேணும்னா கூட குறைச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கொடுத்து எடிட் மோட் போயிட்டு திரும்ப ஆப்ஜெக்ட் மோட் வந்தீங்கன்னா இது ரேஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு எடிட் மோடுக்கு போய்ட்டு நம்பர் 7 அப்படின்னு கொடுத்தோன்னா டாப் வியூக்கு போயிடும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு லூப்பையும் செலக்ட் பண்ணி இந்த ஒரு லூப்பும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் எக்ஸ் கொடுத்து டெலிட் எட்ஜ் லூப்ஸ். ஓகேவா? எட்ஜ் லூப்ஸ் மட்டும் டெலிட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான். ஓகே ஓகே அந்த மாதிரி இந்த ரெண்டு செலக்ட் பண்ணி எக்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணால் நடுவில் இருக்க எல்லாமே ஃபேஸும் செலக்ட் ஆகுது. ஜஸ்ட் ஒன்றா பண்ணுங்கள். ஓகே, எக்ஸ் கொடுத்து எட்ஜ் லூப்ஸ் அண்ட் தென் அதே மாதிரி எங்கேயும் எக்ஸ் கொடுத்து எட்ஜ் லூப்ஸ் தென் இதை செலக்ட் பண்ணி எக்ஸ் கொடுத்து இதை எக்ஸ் கொடுத்து எட்ஜ் லூப்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 7 கொடுத்து ஒயர் ஃப்ரேம் மோடுக்கு போய்க்கிறேன். கொடுத்து பாக்ஸ் செலெக்ஷன் பி கொடுத்து இந்த ஒரு சைடை மட்டும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு தென் ஜி எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு செயின் மாதிரி ஒரு பேஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா? இதை வந்துட்டு நான் செலக்ட் ஆல் கொடுத்து ஜஸ்ட்டு சென்டராக மூவ் பண்ணிக்கிறேன். வாட் ஹியர் ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஆப்ஜெக்ட் மோட் வந்துட்டு சாலிட் வியூ. ஓகேவா? அண்ட் தென் இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா RY 90 டிகிரி. ஓகேவா? இப்படி ரொட்டேட் இப்படி வச்சுட்டேன். ஓகே, அண்ட் தென் ஷிஃப்ட் டே கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிட்டு ஓகே RZ 90 டிகிரி. ஓகேவா? இங்கே வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி வச்சு பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் கொஞ்சம் ரியலாக தெரியும். ஓகேவா? ஓகே அண்ட் தென் செலக்ட் திஸ் போத். ஓகேவா? போத்து செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து ஜி. ஓகே, அதே மாதிரியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே நான் ஆப்ஜெக்ட் ரெடி. ஓகேவா? இப்போ செயின் மாதிரி ரெடி. இப்போது இந்த செயினுக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே நம்ம ஆட் பண்ணி அங்கே ஆட் பண்ணுறது ஒன்று தான், இங்கே ஆட் பண்ணுறது ஒன்று தான். ஸோ இங்கே ரிஜிட் பாடி கொடுத்துருங்க. ஓகேவா?
செட் ஆஸ் இது வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். இப்போ இந்த ஒரு செயின் வந்துட்டு இந்த ஒரு லிங்க் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், மீதி எல்லாம் மோஷனில் இருக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் ஆஸ் ஆக்டிவில் இருக்குது. ஆக்சுவலி பேசிவ்லும் வைக்கலாம். ஆக்டிவில் இந்த டைனாமிக்கை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேம் ஆஸ் பேசிவ். ஓகேவா? இப்போ ஜஸ்ட்டு நான் இதுக்கு வந்துட்டு ரிஜிட் பாடி அண்ட் தென் இது ஆக்டிவில் தான் இருக்குது. இங்கே கன்வெக்ஸ் ஹல்லை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நான் மெஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரியே சேம் அது மேக் ஷூர் அது செலக்ட் ஆகிருக்கணும். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் பி கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேவா, ஜஸ்ட்டு சர்ச்சில் போய்ட்டு காப்பி ரிஜிட் பாடி செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் செட் பண்ண எல்லாம் அந்த ஒரு லிங்க்கு தான் நான் செட் பண்ணேன், மீதி எல்லாம் அதே செட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஆக்டிவ் மெஷ். ஓகேவா? அந்த மாதிரி செட் ஆகிருக்கும். இப்போ நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா ஓ மை காட், வெயிட், some more mistake is there. Okay, I just make sure that mesh. ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்துட்டு ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா ஓகேவா, கன்வெக்ஸ் ஹெல்லில் இருக்கிறத நான் மெஷ்ஷாக மாற்றிட்டேன். ஓகே, இப்போது நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் பி கொடுத்து இந்த கீழே இருக்க லிங்க்கை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆர் கொடுத்து ரொட்டேட் பண்ணிவிட்டு தென் ஜி, எங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். தென் ஜி. ஓகேவா? ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்துட்டு செயின் வந்து கரெக்டாக இதுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி வச்சுருங்க. ஓகேவா? ஓகே, இப்போது நான் ஜஸ்ட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா ஓகேவா? ஓகே, we have a nice animation. ஓகே, தென் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஓகேவா? ஒரு ஹேமர் மாதிரி வேணும். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த கடைசி லிங்க்கை மட்டும் செலக்ட் பண்ணி எடிட் மோட் போய்க்கிறேன். ஓகேவா? இப்போது எடிட் மோடில் நம்ம எந்த ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணாலுமே இதுவும் நம்ம ஆட் பண்ணுற ஆப்ஜெக்ட்டும் சேம். ஓகேவா? நம்ம வந்துட்டு மெஷ் பண்ண தேவையில்லை. ஓகே, நான் ஜஸ்ட்டு ஷிஃப்ட் ஏ கொடுத்து இங்கே வந்துட்டு ஒரு யூவி ஸ்பேர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். சாரி, இங்கே போயிடுச்சு. ஓகே, நான் கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே வந்துட்டு ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு செலக்ட்னு கொடுத்தேன்னா கர்சர் இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட்டு ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு யூவி ஸ்பேர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை வந்துட்டு நான் எஸ் கொடுத்து கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஆர் ஒய் 90 டிகிரி ஓகே இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போது ஜஸ்ட்டு மூவ் பண்ணி ஓகே கரெக்டான டைரெக்ஷனில் இது கொஞ்சம் சைடாக இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாற்றிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நான் இட்ஸ் டன். இப்போ நான் ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் மோட் வந்தேன்னா தெரியுதா? இப்போ நம்ம கடைசி லிங்க்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுமே ஒரு சேம், ஒரு கடைசி ஆட் பண்ண யூஸ் பேரும் சேம் ஆப்ஜெக்ட். இதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்டிவ் மெஷ். ஓகே, சேம் ஆப்ஜெக்ட் தானே, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இது ரெடி. ஓகே, தென் கரெக்டாக அது கீழே வரும்போது ஜஸ்ட் அது கீழே வரும்போது பாஸ் பண்ணிவிட்டு ஓகே இங்கே தான் வருது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு சர்ஃபேஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அது அங்கே இருக்குது. ஜஸ்ட் ஷிஃப்ட் ஓகே ஆல்ட் ஜி. ஓகே கைஸ், எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட். ஓகேவா? நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது இந்த ஆல்ட் ஜி கொடுத்தா ஆல்ட் ஜியோ ஆல்ட் ஆர் அப்படின்னா கிளியர் லொக்கேஷன் கிளியர் ரொட்டேஷன் அது கொடுத்தா மட்டும் ஒர்க் ஆகலை. நான் ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது அது ஏன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு ஃபோல்ட் ஆஜின்னு கொடுத்துட்டேன், இங்கே வந்துடும். தென் ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு பிளேன் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் சைட் வியூ, சாரி 1 கொடுத்தோன்னா ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன் அந்த பிளேனை. ஓகேவா? அந்த பிளேனை ஸ்கேல் பண்ணிவிட்டு ஜிஜி ஓகே கரெக்டாக அந்த ஸ்பியர் கிட்ட. ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? அந்த ஸ்பியர் வந்துட்டு இதை கிராஸ் ஆகலை. ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஷிஃப்ட் ஏ கொடுத்து
உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு க்யூப் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த க்யூபுமே கரெக்டாக Z2 ஒயர் ஃப்ரேம் மோடு போனீங்கன்னா இந்த பிளேன் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ இப்படி வச்சுட்டு தென் ஷிஃப்ட் டி Z. ஓகே, தென் ஷிஃப்ட் DZ. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு எத்தனை லேயர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது ஜஸ்ட் நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் D X and then shift DX. okay guys, ஓகேவா? and then அதே மாதிரியே போயிட்டு ஜஸ்ட் மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஷிஃப்ட் DY. ஓகேவா? ஓகே, and then shift DY. ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் சாலிட் வியூக்கு போய்க்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, நத்திங் ஹேப்பன்ஸ். ஓகேவா? அது காரணம் நான் அந்த க்யூப்ஸ்க்கு வந்துட்டு நான் எந்த ரிஜிட் பாடி நான் அசைன் பண்ணவே இல்லை, அதனால தான். ஓகே, ஜஸ்ட்டு நான் ஒரே ஒரு க்யூபை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரிஜிட் பாடி அண்ட் தென் இது வந்துட்டு ஆக்டிவ் சேம் ஆஸ் மெஷ். ஓகேவா? அண்ட் தென் இந்த பிளேனை செலக்ட் பண்ணி மறக்காமல் பேசிவ் செட் பண்ணிடுங்க. பேசிவ். ஓகேவா? அது கன்வெக்ஸ் ஹெல்லே இருக்கட்டும். ஓகே, இப்போது நம்மளுக்கு இதோட எல்லா இதுவுமே அதுக்கும் வரணும். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Z2 ஒயர் ஃப்ரேம் அண்ட் தென் 3. ஓகேவா? அண்ட் தென் பாக்ஸ் செலெக்ஷன். ஓகே, ஓகேவா? இப்போ எல்லா க்யூபும் செலக்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு ஓகே, இது மாதிரி சர்ச்சில் போய்ட்டு ஜஸ்ட் காப்பி ரிஜிட் பாடி செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா செட் ஆயிரும். இப்போது ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Z solid view. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரி, எஸ், நைஸ். ஓகேவா? ஆக்சுவலி ஏன் இது மூவ் ஆகலை அப்படின்னா ஓகே, இப்போ நான் இந்த பாலோட வெயிட்டு மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மாஸ் வந்துட்டு 1 kg இருக்குது, நான் ஜஸ்ட்டு ஒரு 10 kg வச்சுக்கிறேன். ஓகேவா? இதோட கேஜிலாம் என்ன, ஜஸ்ட் இதோட கேஜிலாம் 1 இருக்குது. ஓகே, என்எஃப். இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். சரி, ஓகே, முன்னைய விட இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் ஆனாலும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதோட வெயிட்டை வந்துட்டு நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதோட வெயிட் வந்துட்டு 0.6. ஓகே, ஓகேவா? அதே மாதிரி எல்லாத்துக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். வேர் இஸ் தட் கியூப்? ஐயோ, நான் 8 செட் பண்ண க்யூபை காணுமே. 0.6. ஓகேவா? 0.6ன்னு செட் பண்ண இந்த க்யூபை ஜஸ்ட்டு நான் Z கொடுத்து ஒயர் ஃப்ரேம் மோடுக்கு போய்க்கிறேன். ஓகேவா? இப்போது ஜஸ்ட் பி பாக்ஸ் செலெக்ஷன். ஓகேவா? ஓகே, அண்ட் தென் சேம் as காப்பி ரிஜிட் பாடி செட்டிங்ஸ். ஓகேவா? அண்ட் தென் சாலிட் வியூ அண்ட் தென் இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு எல்லாமே கீழே வந்துச்சு. இப்போ நம்ம அதுக்கும் வேணாம் ப்ரோ, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஜஸ்ட் இந்த பாலோட மாஸ் வந்துட்டு 15 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, தட்ஸ் இட் கைஸ். இதுதான் ரிஜிட் பாடி சிமுலேஷன். இதை வச்சு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களோட கற்பனைக்கு நீங்கள் என்ன வேணுமோ பண்ணிக்கலாம் கைஸ். இதே மாதிரி தான். ஓகேவா? ரிஜிட் பாடி சிமுலேஷன் பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆகாது. நம்மளுக்கு அந்த ஸ்மோக் சிமுலேஷன் அந்த மேண்டஃப்ளோ சிமுலேஷன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த மாதிரி இந்த ஸ்மோக்கு லிக்விடு மோஸ்ட்லி ஸ்மோக் அண்ட் லிக்விட் தான் ரொம்ப சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாகும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதில் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யார் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேடிங்ஸ் நீங்கள் எந்த மாதிரி கொடுக்கலாமோ கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஓகேவா? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ கூட மோட்டிவேட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
ஹியூமனில் வந்துட்டு இந்த ரிக்கிங், இந்த ஹியூமன் எப்படி மேக் பண்ணுறது, ஹியூமன் ரிக்கிங் அண்ட் தென் வாக் சைக்கிள் அந்த மாதிரி ஓகேவா. அனிமேட்டடில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ.